God is our holy God today. அவர் சேனைகளுடைய கர்த்தர். ஆமென். நாங்கள் ஆராதிப்போமா? இந்த நாளிலும் கவலையோடு துக்கத்தோடு பாரங்களோடு வியாதிகளோடு வந்திருந்தால் அது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்துல நாங்கள் புதைத்து விடுவோம். Let's cast all our burdens and troubles to one side today. தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த வேளையில நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். We are filled with God's grace and compassion and presence today. எல்லோரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி Shall we lift our hands up to the heavens? எங்களுடைய தேவன் பரிசுத்தர் என்று நாங்கள் சொல்லுவோம். Shall we declare that our God is holy? சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடுமங்கள் சேனைகளின் கர்த்தரே. நாங்கள் சொல்லுவோமா? சேரக்கூடாத ஒளிதனை வாசம் செய்யும் மங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் மங்கள் சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் அப்பா பார்த்து நாங்கள் எல்லோருமா சொல்லுவோமா? உள்ளத்துல ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லுவோமா? அப்பா நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே. ஐயா உம்முடைய பரிசுத்தம் பெரியது ஆண்டவரே. ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே ஐயா இந்த மனிதர்களுக்குள்ளாக நீங்க மட்டும்தான் ஆண்டவரே பரிசுத்தர் என்று நாங்கள் உள்ளத்துல ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமா? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஒருவருமே காணக்கூடாத எங்கள் பரிசுத்தமான தெய்வமே நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில நீங்கள் வாசம் செய்கிற தேவனே நீங்கள் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. நீங்கள் மேன்மையானவர் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய புகலிடம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே மேன்மையானவர். நீர் ஒருவரே எங்களுக்கு மேன்மையானவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு முதன்மையானவர் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. விடுதலையின் நாயகனே சமாதான பிரபுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அப்பா. அற்புதங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா இந்த இடத்திலே நீர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord, and we offer unto you the sacrifice
சபை நடுவிலே அவர் அசைவாடி Our God is கொண்டிருக்கிறார். in our midst, moving amongst us today. அவர் துதிக்கை பாத்திரர். He is worthy of our praises. அவர் இரக்கமுள்ள He is தேவன். a compassionate God. அவர் அன்புள்ள He is தேவன். a loving God. எங்களை பாதுகாக்கின்ற He is a தெய்வம். protecting God. அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். The God who has said, "My grace is sufficient for you," is amongst us today. அவரை நாங்கள் Shall we all நன்றியுள்ளத்தோடு give நாங்கள் thanks to our ஆராதிப்போம். God? Shall we worship Him with a grateful heart? ஹalleluya. Thank you, ஸ்தோத்திரம் Jesus. We அப்பா. thank you, Father. அப்பா உம்மை We thank நன்றியோடு you, உம்மை Jesus. ஏத்துகிறோம் With a ஆண்டவரே. thankful heart we give ஐயா, thanks நீர் to you, பெரியவர் ஆண்டவரே. Father. Lord, you are great, Jesus. அப்பா, நீர் We உன்னதர் thank you, அப்பா. Father, for your amazing, நீர் your ஒருவரும் awesome, சேரக்கூடாத good ஒளியில Jesus. வாசம் Lord, செய்கிற Father, you are தேவன் amongst ஆண்டவரே. us today, Father. ஏழு குத்து Lord விளக்குகளின் Jesus, we மத்தியில thank நீர் you, உலாவி Father. வருகிற Lord, தேவன் Father, ஐயா. you are amongst the seven துதியின் pillars, Father. சிங்காசனத்திலே Lord நீங்கள் Jesus, you வீற்றிருக்கிற dwell amongst தேவன் our ஆண்டவரே. praises. You dwell amongst us, Father. ஓமை நன்றியோடு Thank உம்மை you, Jesus. துதிக்கிறோம் We ஆண்டவரே. thank you, God. We thank you, Father. ஓமக்கு நன்றி ராஜா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாதுமான பெரிய அதிசயமான காரியங்களை நான் உனக்கு சொல்வேன் செய்வேன் என்று. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நாங்க சபையா சொல்லுமா? நான் நம்புவேன் என் இயேசு அப்பா, எங்கட குடும்பத்திலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற போது நாங்கள் குடும்பமா உம்மை நம்புவோம் ஆண்டவரே. சபையாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சபையாக உம்மை நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தை விட ஆண்டவரே, உலகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யங்களை விட ஆண்டவரே, அப்பா நாங்கள் இந்த மனிதர்களை விட ஆண்டவரே, உம்மை மட்டும்தான் ஆண்டவரே நாங்கள் நம்புவோம் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நாங்க சொல்லுவோமா? நான் நிற்கும் பூமி எல்லோரும் நிலை வாய்களை திறந்து குலைந்து அறிக்கை செய்யுங்கள். அழிந்தாலும், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்,
எங்கட துக்கத்தின் in our நேரத்திலும் ஆண்டவரே. troubles and trials. அப்பா நாங்க சமாதானம் Father, இல்லாமல் when we காணுகிற are without வேளையிலும் ஆண்டவரே, peace, Jesus. இந்த பூமி நிலை மாறி ஆண்டவரே குலைந்து Even போனாலும் if this ஆண்டவரே, world shakens up, அப்பா Father, நாங்கள் உம்மை மட்டும்தான் Lord, ஆண்டவரே we நம்புகிறோம். trust you alone, Jesus. அப்பா நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் Lord, you அப்பா. called us, you are true, நீர் Father. வாக்கு மாறாத Lord, தேவன் you ஆண்டவரே. will fulfill your promises, ஐயா நீர் Jesus. எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற Lord, தேவன் அப்பா. Father, you are the God who has given to us promises. அப்பா நீர் எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர் ஆண்டவரே. Lord Jesus, you're a protector. You are holy, Father. நீர் நல்லவர் அப்பா. Lord, you are so good, Jesus. நீர் வல்லவர் அப்பா. You are almighty. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற தெய்வம் Lord, you ராஜா. hold us in our hands and you continuously lead அப்பா us, நாங்கள் Jesus. உம்மை நம்புகிறோம் Lord, ஆண்டவரே. we trust you, Father. உம்மை நம்புகிறோம் We ஆண்டவரே. trust you, Jesus. ஐயா எங்களுக்கு பிசாசானவன் எத்தனையோ பாடுகளை வேதனைகளை சோதனைகளை வந்து போட்டாலும் கர்த்தாவே, Though the devil may bring to us many trials and tribulations, நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் தூர போக Father, we will மாட்டோம். never forsake you nor leave you, Jesus. சொல்லுங்கள் வாய்களை Shall திறந்து we all சொல்லுங்கள். declare? Shall we all open our mouths and declare? அப்பா எங்கட சூழ்நிலைகள் எங்களை மாறி Even இருக்கலாம் our ஆண்டவரே. circumstances may change. எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இருள் சூழ்ந்து காணப்படலாம் Even ஆண்டவரே. though darkness may come before us, நீர் ஒளியான தேவன் எங்களோடு இருக்கிறீர். you are the light that is with us always. நாங்கள் ஒரு நாளும் ஒளியை இருளை சுதந்தரிக்க போறது இல்லையே Lord, கர்த்தாவே. Father, because of you, we will not see darkness. அதை கடந்து செல்ல நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற You will give us தேவன் the strength to ஆண்டவரே. overcome these things. உம்மை நாங்கள் நம்புகிறோம். Lord, we trust you. உம்மை நாங்கள் நம்புகிறோம் We trust ஆண்டவரே. you, Jesus. ஓ ஹalleluya. Hallelujah. அப்பா நீர் துதிக்கு பாத்திரர். Lord, you are worthy of our praise. நீர் துதிகளின் You're மத்தியிலே worthy நீங்கள் of our வாசம் praises. செய்கிற You dwell தேவன் amongst அப்பா. our praises, Jesus. ஐயா நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை Lord, with ஆராதிக்கிறோம். a whole heart we worship you. இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் This morning, ஆண்டவரே. Father, we worship you with all our hearts. ஓ ஹalleluya. Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன்.
சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற எங்கள் தேவனால முடியும். அவர் நீங்கள் இழந்ததை கர்த்தரால தர முடியும். எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை நீ என்றே காணுவாய் என்று சொல்லி, நாங்கள் விசுவாசிப்பமாய் இருந்தால் நாங்கள் இழந்ததை தேவன் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இழந்த சந்தோஷம், நாங்கள் இழந்த சமாதானம், நாங்கள் இழந்த விடுதலை, நாங்கள் இழந்த கிருபை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஐயா, நாங்கள் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுவோமா எல்லோரும் கரங்களை உயர்த்தி? அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை மட்டும் நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நினைப்போம். ஏனென்று சொன்னால் எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பேசுகின்ற தெய்வம், அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு காணப்படுகிறது அவருக்கு சித்தம் இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, நாங்கள் சொல்லுவோம், ஐயா நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் தூயவர் ஆண்டவரே. ஐயா நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. இன்றைய நாளில் நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் ஒருவனே வந்திருக்கலாம். ஆனால் தகப்பன் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் கண்ணீரோடு காணப்படலாம், துக்கத்தோடு காணப்படலாம். உங்கள் கண்ணீரை தேவன் உடைத்து போட்டு அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு துக்கங்கள் நிறைந்திருக்கலாம். ஐயோ என்னால முடியவில்லையே என்று சொல்லி நினைக்கலாம். ஐயோ என்னால இதை தாங்க முடியலையே, இதை செயல்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்த எங்களுடைய அப்பாவால முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஜீவிக்கின்ற தேவனை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தரிக்கிறோம். நாங்கள் பேசுகின்ற தெய்வமை நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்காக எங்களுடைய பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்து சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக மாற்றின தேவன். அன்பான சகோதரனே சகோதரியே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். துதி
கூடப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, உண்மை ஆராதித்து உங்களோட மகிமையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. சபை நடுவில் உலாவுறவரே, எங்கள் மத்தியில் உலாவுறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏன் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் ஆண்டவரே. சேரிபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. பரலோகத்தில் ஆண்டவரே, இவ்வளோ மகிமையாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்து சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே துதிகள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களுடைய இரக்கங்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த வருடம் வரையும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை பராமரித்து எங்களை வழி நடத்தினவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரா பெரிய காரியங்களை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா வார்த்தையை கொண்டு வர கொடுக்குற என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணுற சகோதரனை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சத்த கோட்டைகளை எங்களை மறைத்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துறோம், உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை மட்டும் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய மகிமைக்காக இந்த இடத்துல மகிமை எங்கள் மத்தியில் சூழ்ந்து வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துறோம், உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. கனம் துதி மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மட்டும் செலுத்தி ரட்சகர் பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Let us all seated. நாட்களிலும் உங்களை ஒருவரை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. I'm greatly delighted to see each one of you today. ரட்சகர் பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கென்டன் சபை சார்பிலே. On behalf of Kenton Bethany Church and in the name of Jesus Christ, we welcome you all today. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் இந்த வருடத்தின் கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். We are at the end of the year now. இன்னும் ஒரு 11 நாட்களில் கிறிஸ்மஸ் வர போகிறது. Christmas will be celebrated in about roughly 15-16 days. ஆனால் வழமை போல நாங்கள் கிறிஸ்மஸ் என்றால் 2 மாதத்துக்கு முன்பே எல்லா ஆயத்தங்களையும் செய்வோம். பாடல்களை ஆயத்தப்படுத்துவோம், ப்ரோக்ராமை ஆயத்தப்படுத்துவோம், எங்களோட உடுப்புகள் ஆயத்தப்படுத்துவோம், எங்களோட உணவுகளை ஆயத்தப்படுத்துவோம், பெரிய காரியங்களை செய்வோம் ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும். Usually for Christmas we start planning ahead, 2 months ahead of what clothes we are going to have, what programs we are going to have, what food we are going to cook. We all plan that in advance. ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் சித்தம் என்னென்றால் ஆண்டவருக்காக நாங்கள் செயல்பட வேணும், ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்ய வேணும். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பிறந்த திகதியும் எங்களுக்கு சரியாக தெரியாது, பிறந்த மாதமும் எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் கொண்டாடுகிறோம். பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாகும். ஆனால் பரலோகத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதால மகிழ்ச்சி அல்ல, ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகிறது, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். Now this time it's rather strangely, or rather the way that God wants. He wants us to function in a different way. And the delight is in celebrating Christmas is not in heaven. The heaven, it delights only when someone is saved. அதனால் தான் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வருடத்தில் அடுத்த வருடத்தில் நாங்கள் என்ன கர்த்தருக்காக செய்ய வேணும், அவருடைய சித்தம் என்ன, அவர் எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அதை நாங்கள் இந்த வருடத்தில் கேட்கும்படியாக தான் இந்த நாட்களில் நாங்கள் இந்த செயல்படும் ஒரு சீசன் எப்படியாக இருக்க வேணும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு வரோம். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நாங்கள் அதைத்தான் கற்றுக்கொண்டு வரோம், அதைத்தான் தியானிக்கிறோம், ஒரு சீசன் எப்படி செயல்பட வேணும் என்று. So God has a plan for each one of us in 2021, and He is guiding us, He is leading us and teaching us what we need to do under the title Functioning Disciple. பாருங்க, இந்த வருடம் முழுக்க எவ்வளவோ இழப்புகள், மரணங்கள், ஊனங்கள், இழப்புகள், எத்தனையோ சகோதரர் இழந்திருக்கிறோம் இந்த வைரஸ் நிமித்தம், எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு இந்த நிமித்தம் இழந்திருக்கிறோம், இன்னும் எத்தனையோ ஊழியர்கள் இந்த நிமித்தம் இன்றைக்கு சுயநலத்தில் இருக்கிறார்கள். From the start of the year, we've suffered heavy deaths, losses and various kind of issues right throughout. We've lost so many ministers, we've lost so many lives. அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வைரஸ் நிமித்தம், இந்த COVID-19 நிமித்தம்.
And the people are living very, they are scared to live during these virus times. ஆனால் மரணம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு நிச்சயம் வரத்தான் போகிறது. But death will come to us definitely one day. ஆனால் அதற்கு நான் வாழுகிற காலத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்தோம், அவர் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து எங்கேயோ இருந்து எங்களை எவ்வளோ பாவத்தில் வாழ்ந்து எங்களை தெரிந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நாங்கள் அவருக்காக ஓடுவோம், அவருக்காக ஜீவிப்போம் என்று தான் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் மரணம் வரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கர்த்தருக்காக எப்படி நாங்கள் செயல்பட போகிறோம்? How are we going to function for Jesus Christ until death approaches us? Because he gave his life for us when he did not know who we were, but he gave his life for us. So what are we going to do until death comes to us? அங்கே பிரசங்கி புஸ்தகம் அதிகாரம் 8:8 சொல்கிறது, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளிலும் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கத்திலே விடுவிக்கவும் மாட்டாது. Ecclesiastes 8:8 says, no one has the power to keep their spirit from leaving or to stop their death. During war, no soldier has the freedom to go wherever he wants. In the same way, evil does not allow anyone who does wrong to go free. பாருங்க, இப்போ மரணத்தை நாங்கள் ஒரு நாளைக்கு வரத்தான் போகுது, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது என்று. So death will come to us, and the hands, when our death will approach is in the hands of our God. As the psalmist says that my death is in the hands of Lord. ஆனபடியாக நாங்கள் இருக்கிற காலத்தில் ஆண்டவருக்காக நாங்கள் என்னத்தை செய்ய போகிறோம், அதைத்தான் இந்த மாதங்களில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். வரப்போகிற இந்த ஒவ்வொரு வருடத்திலும் கடைசி மாதத்தில் நாங்கள் ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுக்க என்ன பாதுகாத்திலே, அடுத்த வருடத்தில் நான் உமக்காக ஏதாவது செய்ய போகிறேன், உமக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் அந்த பொருத்தனை 1-2 மாதங்களுக்கு தான், அதுக்கு பிறகு அந்த பொருத்தனை நாங்கள் கைவிட்டு விடுவோம். ஏன்னா வேறு போராட்டங்கள் வேறு காரியங்கள் வரும்பொழுது அந்த போராட்டத்தை நாங்கள் விட்டு விடுவோம். So this month we are learning how to function as a disciple, because at this end of each year we make a promise or a covenant or take a decision, a resolution saying that we are going to do certain things, but that usually lasts only for a couple of months. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன உமக்காக செய்யணும் என்று அது நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் ஆண்டவரை கேட்டு நாங்கள் வரப்போகிற வருடத்தில் ஆண்டவருக்காக நாங்கள் ஓடத்தான் போகிறோம். இந்த வைரஸ் இதோட முடிகிறதில்லை, இன்னும் எத்தனை வைரஸ் வரப்போகிறது. அதற்காக நாங்கள் பயந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ நாங்கள் செயல்படணும், நாங்கள் வெளியில் போகணும். இந்த வருகிற மரணத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாக ஒவ்வொருத்தரை நாங்கள் மாற்ற போகணும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த செயல்படும் சீசன் என்ற இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். So the death, whatever going to happen, we are going to learn now, because this virus is not going to stop, and we need to be prepared how to handle and be equipped. So that's why we are learning the title Functioning Disciple. போன வாரத்தில் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம், யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? How many of you remember what we studied last week? அங்கே பாஸ்டர் சொன்னார், 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து அறியுங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமில்லை எங்களை நாங்கள் சோதித்து அறிய வேண்டும் என்று அங்கே நாங்கள் போன வாரத்தில் பார்த்தோம். So last week pastor said that test everything and hold on to what is good, and not only that, examine yourself. We studied last week. அது மட்டுமில்லை விசுவாசத்தில் நாங்கள் எங்களை சோதித்து அறிய வேண்டும் என்று பார்த்தோம். And not only that, we need to see that we need to test our faith. எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை நாங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை பார்த்தோம். We also saw how we are using the talents and gifts that's been given to us. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு செயல்படும் சீசனுக்கு உரிய போராட்டம். இதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு, செயல்படும் சீசனின் போராட்டம். So the title of today's sermon is the trials that a functioning disciple will face. உண்மையாக ஒரு சீசன் செயல்படுவானா இருந்தால் அவனுக்கு போராட்டம் உண்டு. If a true disciple is functioning, then he will have trials. நாங்கள் சொல்ல முடியாது எங்களுக்கு போராட்டம் இல்லை என்று சொல்லி. None of us can say we never had any troubles. பவுல் அங்கே சொல்லுகிறார், அதாவது நாங்கள் போராடாமல் இருப்போம், அதாவது ஒரு செயல்படும் சீசனாக நாங்கள் போராடாமல் இருந்தால் அவன் ஒரு நூதன சீசன் என்று சொல்லுகிறார். Paul says that if you do not fight and function as a disciple, then you are a unique disciple. ஆனபடியாக ஒரு செயல்படும் சீசனுக்கு போராட்டம் நிச்சயம் இருக்கும். So therefore a functioning disciple will definitely have issues, troubles. அந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுபட முடியும்? How can we get rid of those troubles? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். Shall we examine ourselves and see today?
உண்மையான ஒரு செயல்படும் சீரனுக்கு ரெண்டு போராட்டங்கள் இருக்கின்றன. A true functioning disciple will have two kinds of troubles. ஒன்று மாம்சத்தில போராட்டம், One is the fight of the flesh, ரெண்டாவது ஆவிக்குரிய போராட்டம். and then the fight of the spirit. ஒரு மாமிச போராட்டம் எங்களுக்கு, நாங்கள் மாமிச சரீரத்தில் இருக்கிறபடியாக மாமிச போராட்டம் எங்களுக்கு உங்களோட மரணம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும். Because we are created in flesh, the fight of the flesh will always remain until death. ஏன்னா இந்த சரீரம் மாம்சத்தில் இருக்கிறபடியாக இந்த சரீரம் பாவங்கள் செய்கிறதுக்கு தூண்டும். ஆனபடியாக அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறதுக்கு எங்களுக்கு போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். Because the body is in flesh and it will sort of influence you to do sins. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய போராட்டம், தேவனுக்கும் எங்களுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் இடையில் உள்ள ஒரு போராட்டம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். And similarly we will have a fight of the spirit between our spirit and the spirit of God. அங்கே ரோமர் 8:13 சொல்லப்படுகிறது. In Romans 8:13 it says, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியில் சரீரத்தின் செய்கைகளை அழித்து போட்டால் பிழைப்பீர்கள். if you use your lives to do what your sinful selves want, you will die spiritually. But if you use your spirit's help to stop doing the wrong things you do with your body, you have a true life. அப்படின்னா நாங்கள் மாம்சத்தின் பிழைத்தால் நாங்கள் சாவோம். ஆவியினாலே அந்த மாம்சத்துக்கு வருகிற காரியங்களை நாங்கள் அழித்து போட்டால் நாங்கள் பிழைப்போம். So if you use your lives to do what your sinful self wants, you will die. But if you do the other way around, if you use the spirit's help, then you will live. அப்போ நாங்கள் தேவனுடைய ஆவிக்கும் எங்களுடைய ஆவிக்கும் இடையிலே போராட்டம் இருக்கிறது. So there are troubles between the spirit of God and our spirit. எங்கள் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. No one can say that we don't have any troubles. நாங்கள் சமாதானம் இருக்கிறோம், எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. Although God has blessed us and given us peace, we cannot say that there are shortcomings. கடந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு வேதனைகள், இதில் எல்லாவற்றிலும் தான் கடந்து வந்திருக்கிறோம். If you look at our past, we've crossed so many troubles, insults in our lives. ஆண்டவர் எங்களோட கூட இருந்தார். But God has been always with us. அதனால் எங்களை ஒரு வழி நடத்தினார். And He led us. இன்றைக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம், உலகத்தில் எத்தனையோ போராட்டம், அரசியல்வாதிகளுக்கு போராட்டம், அரசாங்கங்களுக்கு போராட்டம், குடும்பங்களில் போராட்டம், ஊழியங்களில் போராட்டம், சபைகளில் போராட்டம், எல்லா விதத்திலும் போராட்டம் தான் இருக்கிறது. என்ன So in this world we see that there are so many fights or issues between politicians, in governments, in churches, between ministers. அதான் ஃபாதர் பேக்ஸ்மேன் பாடுறார், வாழ்க்கை என்பது போராட்டம், ஆனால் நல்ல ஒரு போராட்டம் அவங்க பாடுகிறார் ஃபாதர் பேக்ஸ்மேன். And Father Berkman sings, life is a good fight, he sings. அப்போ அந்த போராட்டம் எங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு போராட்டம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோட இருக்க மட்டும் அந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். And it will be a good fight as long as Lord Jesus Christ is with us. முதலாவது நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார். So first of all we are going to see what would Lord Jesus Christ expect from us. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் மத்தேயு 28:19-20. A verse, a scripture known to everybody, Matthew 28:19 and 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். So go now and make followers of all people in the world. Baptize them in the name of the Father and the Son and the Holy Spirit. Teach them to obey everything that I have told you to do. You can be sure that I will be with you always. I will continue with you until the end of time. ஆண்டவர் எங்களுடைய எதிர்பார்க்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கிறார். So this is what God is expecting from us. அது அவர் கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And He has given us a command. எப்படி ஞானஸ்தானம் எங்களுக்கு ஒரு கட்டளையோ அதே மாதிரி இதையும் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். How baptism is a command, this is also a command given unto us. ரைட், நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு செயல்படும் சீசனை எப்படி அடையாளம் காணுறது. So how can we identify a functioning disciple? வெளிப்பிரகாரமாக காண முடியுமா? Can we see from an outwardly perception? நாங்கள் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுகிறோம், அன்பான சகோதரனே அன்பான சகோதரின்னு சொல்லுகிறோம், எங்களோட பாடி லாங்குவேஜ் பாடி ஆக்ஷன் நாங்கள் செயல்படுகிறோம். இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு செயல்படும் சீசன் என்று சொல்ல முடியுமா? So outwardly he say praise the Lord, we say hello my dear brothers and sisters, and our body language shows a certain signs. But with those symbols or signs, can we say that he is a functioning disciple? ஆண்டவருங்க யோவான் சுவிசேஷம் 13:35 அங்கே சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். John 13:35 it says, all people will know that you are my followers
if you love each other. All people will know that you are my followers if you love each other. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசன் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். All people will know that if you are my followers if you love each other. அப்போ பாருங்க, முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு செயல்படும் சீசன் என்றால் அவன் அன்பாக இருக்கணும். அன்புன்றது வெறும் வார்த்தையிலிருந்து வாரதில்லை, வெறும் இருதயத்திலிருந்து வாரது அன்பு. So the first condition that the Lord expects you if you are a functioning disciple is to have love, not merely speaking of love but actually showing it in your actions. அப்போ பாருங்க, இந்த ஒன்று கொரிந்தியர் 13:4 அங்கே சொல்லப்படுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு போட்டி இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ளே வரணும், அதான் உண்மையான அன்பு. And the scripture says that love bears all events, so that kind of a love should come into us. அப்படிப்பட்ட அன்பு எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். So we need to examine ourselves whether we have that kind of love in us. அந்த அன்பின் நிமித்தம் ஒரு ஊழியனையோ அல்லது ஒரு விசுவாசியோ நாங்கள் தட்டி எழுப்புறவர்களாக இருக்கணும், அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு செயல்படும் சீசனை நாங்கள் அப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துகிறதா இருந்தால் அந்த உண்மையான அன்பு எங்களுக்குள்ள இருக்கணும். So if we are a functioning disciple and we have the true love, we should be able to wake other disciples up or believers up and encourage other believers. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், அங்கே அதே அதிகாரத்தில் மத்தேயு 28:16 அங்கே இந்த 11 சீசர்களும் அங்கே ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ஒருமனப்பட்டு போனார் என்று பார்க்குறோம் நாங்கள் அங்கே. So in Matthew 28:16 we say that the 11 followers went to Galilee to the mountain where Jesus told them to go in one accord. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக நீங்கள் 11 பேரும் அந்த மலைக்கு வரும்படியாக. So after Jesus was resurrected, he gave them a command that all 11 should go to the mountain. 11 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக போறார்கள். And all 11 went in one accord. ஆனால் ஆண்டவர் அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்குள்ளாக நான் பெரிதா நீ பெரிதா, யார் வலது பார்சத்தில் இருக்கிறது யார் இடது பார்சத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்குள்ள போட்டியல் பொறாமைகள் இருந்தது. But when Jesus was alive, they had so many issues and fights between them as to who is bigger, who is going to sit on the right and left. ஆனால் ஜீசஸ் மரித்தெழுந்த பின்பு, but after Jesus was resurrected, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போறார்கள். they had the one spirit. அங்க ஒரு மனம் அவர்களுக்குள்ள செயல்படுகிறது. So that the one accord is doing works in them. எங்களுக்குள்ளே அந்த ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருந்தா தான் ஒரு செயல்படுகிற சீசன் அவனால செயல்பட முடியும். And a functioning disciples should also have oneness of heart so we can function as disciples. ஒரு காரியத்தை நாங்கள் செயல்படும் போது அதுல ஒரு அரவாசி பேர் அதில் ஒத்துக்கொள்வார், அரவாசி பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதன் நிமித்தம் அந்த காரியத்தில் ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்காது. So when we are discussing things and doing certain things, they will have only consent halfway. They wouldn't give a complete acceptance. அப்ப இதுகெல்லாம் எங்களை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அன்பா இருந்தால், நீங்கள் ஒருமனமாக இருந்தால் நீங்கள் சீசர்கள் என்று மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று. So God says that if you are functioning disciple, then you will have to love each other and have oneness of heart. நாங்கள் பார்க்குறோம், ஒரு போலீஸ் அல்லது ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இவளை பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பார்கள். So if you look at a doctor, nurse, police or a supermarket employee, they all have a uniform. இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள் என்று அந்த யூனிஃபார்ம் வச்சு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். So through their uniform we can identify what type of a job that they're doing. ஆனால் ஒரு சீசனை எப்படி அறிந்து கொள்வது? But a disciple cannot be identified. அவனுக்கு எந்த யூனிஃபார்ம் இல்லை. There is no uniform for them. ஒரு அன்பாக இருக்கிறது, ஒருமனமாக இருக்கிறது, மற்றவர்களை நேசிக்கிறது, இதில் வச்சு தான் இவர் ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர் ஆண்டவருடைய சீசர் என்று நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். So a functioning disciple could be only identified through the love that he has for another, and through oneness of heart they could be identified as a functioning disciple. ஒரு செயல்படும் வீரனுக்குரிய சில குணாதிசயங்களை நாங்கள் பார்க்க போறோம் இப்பொழுது. Now we are going to see a certain characteristic of a functioning disciple. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது. Everybody knows these scripture words. லூக்கா 5 5வது அதிகாரம் வசனம் 1 11 வரைக்கும். Luke chapter 5 verses 1 to 11. அங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். We see an incident there. ஆண்டவராகிய இயேசு
Lord Jesus Christ, அவர் முதலாவது அவராவது அவர்கிட்ட 40 நாள் அங்கே உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து முதலாவதாக அவர்கிட்ட சுவிசேஷத்துக்கு கடந்து வரார். So after 40 days of fasting and receiving the Holy Spirit, he comes out for spreading the word of God. அங்கே பேதுரு வந்து மீன் பிடித்து படகுல அந்த வலைகளை அலசி கழுவி கொண்டிருக்கிறார். So we can see that Peter, after finishing the fishing, is cleaning all the nets. அங்கே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், But God comes there and பேதுருவே இந்த படகை கொஞ்சம் சைடு வெளியில் கொண்டு வந்து வை, நான் பிரசங்கம் பண்ணணும். So he says to Peter, Peter, bring your boat towards the shores because I need to stand on it and deliver a sermon. அங்கே இருந்து ஆண்டவர் உபதேசிக்கிறார், ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். And he teaches his word to the people who were gathered there. அவர் என்ன பிரசங்கித்திருப்பார்? ராஜ்யத்தை பற்றி தான் பிரசங்கித்திருப்பார். So ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை. he would have preached about the kingdom of God. அப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, and when they listen to those words, அவர் உபதேசம் பண்ணி முடித்த பின்பு, and after he finishes the preaching, அங்க சீமோன் பேதுரு சொல்லுகிறார், and he tells Simon Peter, சொல்லுகிறார், ஆழத்துல கொண்டு வலையை போட சொல்றார். and he says, go further away and cast your nets. அப்ப அவன் சொல்றான், ஐயரே இராவு முழுது நான் பிரயாசப்பட்டு ஒன்றுமே பிடிபடவில்லை என்று சொல்லுறான். But he says, Lord, I have done this all throughout the night and I have not been able to catch any fish. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் கொண்டே வலையை போடுறேன்னு சொல்றான். But through your word I am doing it, taking it to your heart and doing it, he says. அப்ப பேதுரு அந்த வார்த்தையை விசுவாசித்தான் அவருடைய. So Peter had faith over the words that Jesus spoke. அவர் அந்த விசுவாசத்தில் அவன் கொண்டே வலை எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை. அவன் அந்த கடற்கரையில் எவ்வளவு காலம் மீன் பிடித்திருப்பான். சிறு வயதிலிருந்து அவனுக்கு தெரியும் எப்படி எங்கே வலையை போட்டால் மீன் பிடிக்க வேணும் எல்லாம் தெரிந்தும் கூட எந்த எதிர்ப்பும் சொல்லாதபடி கீழ்ப்படிந்து அந்த வலையை கொண்டு அங்கே போடுகிறான். So as you know, Peter was a fisherman for a very long time, so he must have been very experienced. So although he knew what he had to do, but he did not sort of argue with Jesus. He believed and had faith in what he said, and he cast his net. அப்ப திரளான மீன்களை அங்கே பிடிக்கிறான். And there was a lot of fish that he was able to catch. அவன் மீன்களை பிடித்த உடனே அவன் பிரமித்து போனான். And he was surprised, stunned actually. அவனுடைய லைஃப்ல அவனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நாளும் ஒரு நேரத்தில் இவ்வளவு மீன்களை பிடிக்கவில்லை. Never ever he has caught so many fish in his life. அதன் நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. அவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து அந்த வலையை போட்ட உடனே இவ்வளவு திரளான மீன்கள் வருகிறது என்று. So he increases his faith, that he had faith over the words of Jesus, and he cast his net and he caught so much fish. அங்க ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒன்று அவன் விசுவாசிக்கிறான், இரண்டாவது அற்புதத்தை கண்டு பிரமிக்கிறான். And there's two things that is happening. He is having faith and then he is being surprised by the miracle. இன்னைக்கு நாங்களும் சீசர்களாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற பொழுது ஒரு சிலர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். So even as disciples, when we listen to the word of God, some of them accepts through the faith and some of them accepts through the miracles. ஆனா பேதுரு இங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல அந்த அற்புதத்தை கண்டு அவன் பிரமித்து போனிக்கிறான். But Peter said, Lord, through your words I have faith, and he cast his net. And not only that, he was stunned by the miracle. ஆண்டவர் சொல்றார், இன்றையிலிருந்து நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல மனிதரை பிடிக்கிறவனை மாற்றுவேன் என்று என் பின்னே வான்னு சொல்லுகிறார். Son, and God says that you are no longer a fisherman. From today onwards you'll be fishers of men, he says. ஆனால் பேதுரு அங்கே சொல்லிக்கலாம், இந்த இவ்வளவு மீன்களை நான் பிடித்திருக்கிறேன், இவற்றை விட்டு என்னுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது என்னுடைய உறவினர்களுக்கோ இதை நான் கொடுத்து அதுக்கு பிறகு நான் உங்களோட ஊழியத்துக்கு கூட வாரன்னு சொல்லியிருக்கலாம். So Peter could have easily said, Lord, I have so much fish, can I sell them, get the money, give it to my family, and can I not come into, as you call, can I not come in then? நாங்கள் எங்களை ஊழியத்துக்கு கேட்டால் அதை நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு கொஞ்சம் வீட்டு தேவை இருக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது, எங்களோட பிள்ளைகள தேவை இருக்கிறது, இது எல்லாவற்றையும் முடித்து போட்டு ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வாரேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். But us, if we are in that position, we will always say or give excuse saying that, oh Lord, I have to sort of finish off my family issues, there are children's issues, various work issues, I need to complete all those, and can I come for ministry after that, we would say. ஆனால் பேதுரு உடனடியாகவே கீழ்ப்படிந்து போறார். But Peter obeyed immediately and went behind Jesus. அப்போ நாங்கள் அது மட்டும் இல்லை, பேதுரு என்ன பாருங்க அங்கே ஒரு கீழ்ப்படிவு அங்கே இருக்கிறது. And we see that he has obedience. ஒரு தாழ்மை அங்கே இருக்கிறது. We see that he has humbleness. அதை விட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது அங்கே. There's commitment as well. ஊழியத்துக்கு தன்னை அங்கே அர்ப்பணிக்கிறார் அங்கே. And he commits himself to the ministry. அது மட்டும் இல்லை, அவர் ரட்சிக்கப்பட்டார்,
அவர் விசுவாசித்தார். அவர் மட்டும் போகவில்லை, அவரோட இருந்த ரெண்டாவது யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போகிறாருங்க. And not only that, not only he got saved, he takes Jacob and John with him too. அங்கே பாருங்க, நான் வேதத்தில் பார்ப்பா இருந்தால் அந்த 3 பேரும் தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அழைத்து கொண்டு போகிறார். And if you see in the scriptures, all these 3 disciples are with God in all circumstances. அங்கே மருவமலைக்கு போகும்பொழுதும், In the mountain of transfiguration, கெத்செமனேலே அங்கே போகும்பொழுதும், even in Gethsemane gardens we see that. அற்புதங்கள் நடக்கிற வேளைகளிலும் Even when there's miracles that is இந்த happening, 3 பேரை தான் கொண்டு போகிறார் ஆண்டவர். and all these 3 disciples are with God all the time. நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்படும், அதாவது இதில் நாங்கள் பார்க்குறோம் இங்கே செயல்படும் சீசன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. And the function and disciple here is Lord Jesus Christ. ஆனால் இந்த செயல் அதில் அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் 3 இதில் 3 பேர். And the people who were saved with these 3 people. பாருங்க, ஒரு செயல்படும் சீசனால 3 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். So through one function and disciple, 3 அந்த people were saved. அந்த 3 பேரால எத்தனையோ ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. And through those 3 people, there were many thousands who were saved. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Today we have been saved. அப்போ ஒரு செயல்படும் சீசனுக்கு And for a function and disciple, இப்படியான காரியங்கள் இருக்க வேணும். we need to have certain characteristics. தாழ்மை இருக்கணும், We need to have humbleness. விசுவாசம் இருக்கணும், We need to have faith. கீழ்ப்படிவு இருக்கணும், We need to have obedience. அர்ப்பணிப்பு இருக்கணும். We need to have commitment. அப்படிப்பட்ட இன்றைய நாட்களில் இந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு, இந்த செயல்படுற சீசனுக்கு பல போராட்டங்களை பிசாசு கொண்டு வரான். And the Satan brings so many trials and tribulations for a function and disciple these days. நாங்கள் அங்கே வாசிக்கிறோம் 1 யோவான், And we read in 1 John 2:16 வசனம். 1 John 2:16. வாசிங்க. This is all there is in the world, wanting to please our sinful selves, wanting the sinful things we see, and being too proud of what we have. But none of these comes from the Father, they come from the world. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்போ பாருங்க, இந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்கள் தான் இன்றைக்கு ஒரு செயல்படும் சீசனை அவனை செயல்பட விடாமல் அவனை அந்த போராட்டத்தை கொண்டு வர்றது. இது பிதாவினால் உண்டானதல்ல, இது பிசாசினால் உண்டானது. And this sinful self and seeing sinful things, and also too proud of what we have, these are the 3 things that actually stops a disciple being a functioning disciple. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, அவன் பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. ரட்சிப்பு. And if you've been saved, then Satan has no issues. ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. And if you are taking baptism, he has no issues either. சபையில் பிரசங்கம் பண்ணுறீங்களா, அதுக்கு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. And if you are conducting a sermon in the church, he has no issues. ஆனால் சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் வெளியில் வெளிக்கிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. But if you are going out to spread the gospel, then he has an issue. ஏன்னா அவனுக்கு பிடிக்காத விஷயம் ஆண்டவற்ற பிள்ளைகளை, அதாவது சீசர் ஆக்குறது, ரட்சிப்புகள் நடத்துறது, அது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்காத காரியம். The thing that Satan hates most is for us to go and spread the gospel and bring more people into the kingdom of God. எனவே சீசன் ஆனவன், ஒரு செயல்படும் சீசனுக்கு இந்த போராட்டங்கள் வருகிறது. A functional disciple will have these kind of trials and tribulations. ஏனென்றால் ஒரு பாவியை மனம் திரும்ப பண்றது, அவனை பரலோக ராஜ்யத்துக்காக மாற்றுறது ஒரு செயல்படும் சீசனுடைய வேலை. A job of a functional disciple is to give repentance or preach repentance to a sinner and change him towards the kingdom of God. நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இன்னொரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு பிரசங்க ஊழியம், அல்லது எனக்கு வர்ஷிப் பண்ணுற ஊழியம், இல்லை எனக்கு சபையை நடத்துகிற ஊழியம் கொடுத்துருக்குது, எனக்கு இந்த ஊழியம் கொடுக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. So we cannot say that this type of ministry is not for me. I have ministry which is for preaching or for doing worship or for doing for any other things. We cannot give an excuse like that. இது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. It is a duty that has fallen on each one of us. ஆண்டவர் சொல்றார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோன்னு சொல்றார். So the God says that because if you don't have spread the gospel. அப்ப எங்களுக்கு அது கடமையா இருக்கிறது, கட்டாயமா இருக்கிறது. And it is compulsory and a duty that has been bestowed on us. நாங்கள் சபையில எப்படி பாடுகிறோம்? So how are we moving in churches? King of King, Lord of Lord, we shout in the street, Jesus is Lord என்று பாடுறோம். என்ன? Yeah, we sing that King of Kings and Jesus is Lord, we sing. But King of King, Lord of Lord, we went to shout it in the street and நாங்கள் அதாவது ஸ்ட்ரீட் தெருவில் நின்று இயேசுதான் கடவுள், அவர்தான் உண்மையான தேவன் என்று நாங்கள் கத்துவோம்.
So if we say that we'll shout out in the street, that means we will go out and shout that Jesus is the Lord in the streets. அப்போ இந்த பாட்டு நாங்கள் பொய்யாத்தானே பாடுகிறோம். So if you don't believe in it, then we are just singing this song as a lie. உண்மையாக இந்த பாட்டு நாங்கள் பாடுவோம் தான் நாங்கள் போவோம். ஆண்டவரை பற்றி இயேசு தான் உண்மையானது, அவர் தான் உங்களோட பாவங்களுக்காக மரித்தார், அவர் தான் இந்த பூமிக்கு வந்து, அவர் தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அவர் தான் இருக்கிறது, அவர் தான் மெய்யான தேவன் சொல்லி நாங்கள் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? But if we truly believe these verses, then we will say that Jesus Christ is the only God and through him is the way to the kingdom, to heaven. Would we say that or not? அதான் ஒரு ஊழியர் இப்படி பாடுகிறார். One minister sings as follows. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, முழு உலகிற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, உண்மை என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. இப்படியா பாடுகிறான். என்ன உண்மையானதாவது உலகத்தில் உள்ள எல்லா கடவுளுக்கும் மேலான தெய்வம் இயேசுதான், பொதுவான தெய்வம் இயேசுதான் என்று இப்படியாக ஒரு ஊழியக்காரன் இந்த பாடலை பாடுகிறார். And a minister sings that God, Jesus Christ, you are the only God worthy of all praises, and he says you are the God above all gods, and he says you taught us about love and you showed us what is the truth. சரி, நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கண்கள் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றும் எப்படி ஒரு சீசனுக்கு, அது செயல்படுற சீசனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, எப்படி பிசாசு இதை கொண்டு வருகிறான், இதை நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். So we are going to briefly see how a sinful self and the sinful things that we see and the true proudness that we have is going to affect a functioning disciple. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், ஏவாளுக்கு பிசாசு இந்த காரியத்தை கொண்டு தான், கண்கள் நிச்சயம் இந்த பழத்தை பார்த்து இச்சித்தா. So wanting to do the sinful things that we see was there at the start through Eve. இன்றைக்கு அதனால் பாவம் வந்தது, வாழ்க்கை தோற்று போனான். And therefore sin came into the lives of us. இன்றைக்கு இந்த யூடியூப்பில் இவ்வளவு காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். So through YouTube you can watch so many things today. நாங்கள் ஒரு மெசேஜை பார்க்குறோம் அல்லது ஒரு நல்ல காரியத்தை பார்க்குறோம், ஆனால் அதுக்கிடையில் தேவையில்லாத காரியங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும். So we listen to so many sermons, we listen to a lot of good things, and similarly we see a lot of bad things too. அது பிசாசு கொண்டு வர காரியம். Those are things that the Satan brings. சரி, ஒரு கொஞ்சத்தை நாங்கள் பார்ப்போம், வேண்டது பார்ப்போமா இருந்தால் So if we just briefly see a little bit, நாங்கள் தோற்று போவோம், we will be defeated. அதை வெயிட் பண்ணி அது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அதை நாங்கள் விட்டு போவேன், நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம். So if we ignore it and say that there's nothing like that exists, then we will advance in life. ஆனால் இப்படியான காரியத்தில் எங்கள் கண்களினால் அநேக காரியங்களுக்கு நாங்கள் பாவத்தில் விடுகிறதுக்கு பிசாசானவன் இந்த காரியத்தை பயன்படுத்துகிறான். There are so many things that we see that are sinful. Satan uses this to make us fall into sin. ஆண்டவராக இயேசுவை கொண்டு மலை உச்சியில் கொண்டு சொல்லுகிறான். And Jesus Christ goes to the top of the mountain and says, இந்த எல்லாவற்றையும் காட்டி, he shows everything. பூமியில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா மகிமையையும் காட்டி, and Satan takes him to the top of the cliff and shows him all the delights and the wonders of the world. And நான் இதை உமக்கு தருவேன், தாழ விழுந்து நீர் பணிந்து கொண்டால் என்று. So if you worship me all through your life, I will give you all this, Satan says. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் சாத்தானை பார்த்து? What does God say looking at Satan? அப்பாலே போ சாத்தானே, go away you Satan, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயா and worship your true Lord God. ஆனால் இதே மாதிரி தான் சாத்தான் எங்களையும் சோதிக்கிறான். So similarly we will be tested by Satan today as well. நாங்கள் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள் விழுந்திருக்கிறார் இந்த கண்களின் செய்யினாலே. So we see that so many people of God through their sinful eyes or the things that they see from the eyes have fallen down. ஆகார் விழுந்திருக்கிறார், சிம்சோன், தாவீது, சால்மோன் இவரெல்லாம் கண்களின் செய்யினாலே விழுந்து போனவர்கள். So David, Samson and various others, as he mentioned, have fallen prey to the sins of the eyes that they see. அடுத்ததாக பார்ப்போம் மாம்சத்தின் செய்ய பார்ப்போம் நாங்கள். So let us see the desires of the flesh. கண்களுக்கு நாங்கள்
அதாவது கண்கள் இச்சையில் கண்களுக்கு நான் பார்க்குறது எல்லாம் அழகாக தான் இருக்கும். So through our eyes, the sinful eyes, whatever we see will look beautiful. காண்கிற எல்லாத்தையும் நாங்கள் வாங்க விரும்புவோம் வாங்குறதுக்கு. Whatever we see through our eyes, we would have desire to buy them. இந்த வாலிப பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். காண்கிறது எல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கும். காண்கிற எல்லாத்தையும் நீங்கள் வாங்க வேணும் விரும்புவீங்கள். பார்க்குறது எல்லாம் உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் எங்கேருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருகிறது நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நீங்கள் அந்த அதில் இருந்து சாத்திரு கொண்டு வர காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக முடியும். But behold, children and youth, whatever you see through your eyes, everything will look attractive, everything will look beautiful, and you would want them. But think for a minute and see where it comes from first, if you don't want to fall into sin. மாமசத்தின் நிச்சயம் அங்கே பார்க்குறோம். ஏவாள் பார்க்குறா, இந்த கனியை நான் புசித்தால் சாப்பிட்டால் நலமாக இருக்கும் என்று. அது மாம்சத்தின் நிச்சயம். So the desires of the flesh or the sins of the flesh is that Eve saw that fruit and thought, if I eat that, it would be good for me. அவ புசித்தது மட்டுமில்லை, கணவனும் கொடுத்தா. Not only that she ate, she gave it to her husband too. கணவன் கீழ்ப்படிவான கணவன் அதை வாங்கி சாப்பிட்டார். And he's an obedient husband, so he just ate that too. ஆனால் இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே 40 நாள் அங்கே அவர் உபவாசம் இருந்து வரும்பொழுது பிசாசு சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று. So even after Jesus was tested after 40 days of fasting, that he took the stones and said that this is bread, eat it. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் 44 தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று. But he says, no, man may not depend on only on the bread, but also through the word of God that comes from their mouth. இன்னைக்கு பாருங்கள், மாம்சத்தின் இச்சையால் இன்னைக்கு எங்களை, அதாவது நாங்கள் கூட இன்னைக்கு, அதாவது எங்களை இது இன்னொரு தடவை பார்த்து அல்லது இன்னொரு உடலை பார்த்தோ இன்னொரு தடவை பார்த்து இச்சிக்கிறது மாம்சத்தின் இச்சை. The desires of the flesh is having desire when you look at other people's body. அதேபோல் எங்கட உடலை நாங்கள் இச்சிக்கிறோம் என்றால் அழகாக வைத்திருக்கணும். எங்களோட தோல்கள் சுருங்கக்கூடாது, அதுக்கான காரியங்களை செய்கிறோம். எங்களோட வயசை காட்டக்கூடாது, எங்களோட வயசு இளமையாக இருக்கணும். எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறோம் எங்களோட இந்த மாம்சத்தை நாங்கள் அழகுபடுத்துறதுக்கு. மாம்சத்தை உடம்பை அழகுபடுத்துறது தவறில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு அதிகமான நேரங்களை கொடுத்து அதிகமான பணத்தை செலவழித்து எங்களை இளமையாக காட்ட நாங்கள் விரும்புகிறோம். And we also love our own body and skin, so we spend a lot of time trying to make it look good by taking various treatments not to look young. எங்களோட தலையை நரைக்கக்கூடாது, எங்களோட மீசையை நரைக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட வயசு தெரிந்திருமெண்டு அதுக்கெல்லாம் நாங்கள் பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணுறோம். So we do use colors to hide our gray hair, and not only that, we spend a lot of time and money. It's not a bad thing to look after your body, but then you shouldn't spend too much time and money on it. ஆண்டவர் இந்த இயற்கை அழகை விட நாங்கள் இன்னும் அதாவது மாம்சத்தின் இச்சை, அது எங்களுக்கு மாம்சத்தின் அழகு வேறு, இச்சைப்படுறது வேறு, இச்சிக்கிறோம் நாங்கள். The beauty of the flesh is different to the desire of the flesh, because God has given you natural beauty. இதெல்லாம் பிசாசு கொண்டு வர காரியங்கள். These are the things that Satan brings. நாங்கள் தைரியமாக சொல்லு, இப்போ நாங்கள் உங்களை பார்த்து பிரதர் சிஸ்டர் உங்களை பார்த்தா 60-70 வயசு மாதிரி தெரியல, ஒரு 40 வயசு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவார்கள். But we will always say that brother sister, if you look at you, you don't look like 60-70, you look like about 40. நாங்களும் அதை சந்தோஷப்பட்டு என்று தலையாட்டுவோம். And we will also be very happy and we'll say nod ahead and say yes, thank you brother. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் 60 வயசில் 70 வயசு என்னை பாதுகாத்தார், என்னை போஷிக்கிறார், என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார் என்று சாட்சியாக நாங்கள் சொல்லணும் எங்களோட வயசை. But we should bear testimony in our life that God has fed me and kept me blessed for 60-70 years. எவ்வளோ இளமையிலே ஆக்கள் போயிட்டாங்க. அப்போ நான் 60 வயசு, நான் 70 வயசு, கர்த்தர் என்னை இவ்வளவு வயசு மட்டும் என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார் என்று நாங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். எங்களை வயதை குறைத்து மற்றவர்களுக்கு முன்பாக எங்களை இளமைப்படுத்துறதில்லை கர்த்தருக்கு பிரியமில்லை, அது கர்த்தருக்கு மகிமையும் இல்லை. And a lot of people have not seen 50, 60, 70 years, so we should be thankful and we should have a testimony and bear testimony to God, saying that God has kept us blessed for so much of years. And for us to look young or have desire to look young is something that God does not prefer. அடுத்த ஜீவனத்தின் பெருமை. And the last thing that we are going to see is too proud of what we have. அங்கே ஏவாளுக்கு சொல்லுறான், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா தேவர்கள் போல மாறுவீர்கள் என்று. And Satan tells Eve that if you eat this fruit, then you will look like God. இப்போ என்ன தேவர்கள் போல இல்லாமல் இருக்கிற, இப்போவும் தேவர் மாதிரி தான் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அப்படி மாறுவீங்க என்று ஜீவனத்தின் பெருமை அங்கே சொல்லுகிறான். Even then they did resemble God, the image of God, but then they were taught, or Satan told them of too proud of what they had.
அங்கே இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கொண்டு சோதிக்கிறான். அங்கே உப்பரையில் கொண்டு ஏற்றி போட்டு தாழ விழுந்து குதியும் தூதர்கள் உங்களுடைய கால்களை கல்லில் இடராதபடி உங்கள் கால்களை தாங்குவார் என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரான். And the similar pleasures of the flesh is being brought on to Jesus Christ when Satan asked him to jump and say that your angels will hold you. And Jesus is tested that way. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனை பரீட்சை பார்க்காத இருப்பாய். And Jesus says, do not test God. ஆனபடியாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இதில் ஜெயித்தார்? How did Jesus conquer these desires? ஏன் எங்களால் ஜெயிக்க முடியாது? Why can't we conquer them? ஆண்டவர் பிசாசின் தலையை மட்டும்தான் நசிக்கிறார். And he squashed the head of the Satan. ஆனால் இன்னும் வால் ஆடிக்கொண்டிருக்கிறது. But the tail is still shaking. அந்த வால் எப்போ ஆண்டவர் நரகத்தில் அவங்களை தள்ளு மட்டும் அந்த வால் ஆடிக்கொண்டு தான் இருக்கும். Until Lord pushed them into hell, that tail will always be waving. அந்த வாலை நசுக்கிறதுக்கு ஆண்டவர் எங்கட கையில் கொடுத்திருக்கிறார். That's why God has kept us to squash that tail. நாங்கள் இந்த மூன்று காரியத்திலும் ஜெயிப்போமா இருந்தால் அவருடைய வாலை நாங்கள் நசிக்க முடியும். And if we could conquer these three aspects, then we could squash his tail. எங்கட அதாவது செயல்படுகிற இந்த சீசன் என்ற காரியத்தில் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். And we could conquer in the aspects of a functioning disciple. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வரும்படியாக. And that's why God says, bear your cross and come behind me. ஆண்டவர் 3 வருஷம் செயல்படும் சீசனை தான் வாழ்ந்தார் இந்த பூமியிலே. Lord lived for 3.5 years as a functional disciple in this world. ஒரு சுவிசேஷன் மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துறவர், அவனுக்கு பேர் தான் செயல்படும் சீசன். A functional disciple who leads people into salvation is a functional disciple. இப்படியான போராட்டங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்து அவர் செயல்படும் சீசனாக தான் வாழ்ந்தார். Whatever trials and turbulences that Jesus Christ had, he always remained a functioning disciple. அவர் பிறப்பிலே அவருக்கு போராட்டம் இருந்தது. There was trials in his birth. அவருடைய சகோதரர்கள் அவரை எதிர்த்தார்கள். And his siblings were against him. இவர் மதிமயங்கி போய் இருக்கிறார்னு சொன்னார்கள். And they said he is overcompensated on that. நீரோட தீர்க்கதரிசினா உங்களுக்கு கனவீனம் இல்லை, நீர் வெளியில போய் அந்த தீர்க்கதரிசி வெளியில சொல்லுவேன்னு சொல்லி அவரை துன்பப்படுத்தினார்கள். They insulted him by saying that you are not a prophet, you go outside. சதுசேயர் பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் மத்தியில் ரோமர் அரசுகள் மத்தியில் இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. And he had so many issues among the people of Rome. அங்க சொல்லுகிறார், நரிகளுக்கு குழியும் பறவைகளுக்கு கூடி இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி அப்படியான நாட்கள் தான் ஆண்டவர் ஊழியம் செய்தார். And Lord did ministry during very difficult times. அங்க கெத்செமனேல அவர் எவ்வளவு பாடுபட்டார் மரணத்தின் நிமித்தம். And Gethsemane gardens he was so much trouble. வியர்வை எல்லாம் இரத்த துளியாக மாறினது பார்க்கிறோம். And all his sweat turned into blood. அப்படிப்பட்ட தான் ஊழியத்தை செய்தார் அவர். That's how that kind of a ministry that Lord did. அவர் செயல்படும் சீசன். He is a functioning disciple. அவரை நாங்கள் ஒரு மாதிரியாக நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால் நாங்களும் அவரை போல செயல்பட முடியும். And if we follow him as a example, then we could also be a functioning disciple. அது மட்டுமல்ல, அவர் சீசரோட கால்களை கழுவினார். And not only that, he washed the feet of the disciples. எவ்வளவு ஒரு தாழ்மையா இருந்தார். So much humbleness he had. அது அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை. அங்க பாருங்க, ஏரோது ராஜா அவரை வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். And King Herod asked him to come there. அவர் போகவில்லை அங்க. But he did not go. இவர்கிட்ட இந்த காரியங்களை கற்றுக்கொள்றதுக்காக, இவரை யார் என்று பார்க்கறதுக்காக ஒரு பெருமையாக அவரை வரும்படியாக அழைக்கிறார், பெருமையின் காரியத்துக்கு. And King Herod did not call him with good intentions. He wanted to have sort of an ego. He boosted his ego by calling him there. ஆனா ஒருவருக்கு சுவாமீனம் என்று சொன்ன உடனே, அந்த வேலைக்காரனுக்கு சுவாமின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு உடனடியாக போறார். But when he heard that the servant was sick, he goes there immediately. அப்ப அவருடைய தாழ்மை பெருமையானவனுக்கு எதிர்க்கிறார், மற்ற தாழ்மைக்கு இடம் கொடுக்கிறார். So whoever is humble he gives in, but whoever is proud he's against them. பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 4:7. And Paul says in தீமோத்தேயு 4:7 உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம். In 2 Timothy 4:7, the verse that all of you know. நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have served the Lord faithfully. நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight, have finished the race and have served the Lord faithfully. அப்ப அவர் எப்படியாக ஓட்டத்தில் ஓடினார்? What kind of a race did Paul run? அதே மாதிரி நாங்கள் சொல்ல முடியுமா? Can we also say that we can doing it today? நாங்கள் சொல்ல முடியுமா நல்ல போராட்டத்தை நான் ஓடினேன்? Can we say that we had a good fight? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? And can we say that I finished the race and I served the Lord faithfully? பவுல் பட்ட பாடுகளை நாங்கள் படுகிறோமா? Are we suffering the same sufferings that Paul went through? அவருக்கு பசியில இருந்தார்.
He had hunger. குளிர்ல இருந்தார், There was cold. நிர்வாணமா இருந்தார், He was naked. கப்பல் பிரயாணங்கள்ல வேதனைப்பட்டார், And he was pushed into ஜெயில்ல journeys of sea. இருந்தார். He was in prison. எவ்வளவோ காரியங்கள் அவர் 39 அடி அவர் விழுந்தது, 39 strokes fell on him. கல்லால் எறிந்தார்கள். They threw stones at him. அவரை போல நாங்கள் பாடுபட்டிருக்கிறோமா? I mean, are we suffering the same way Paul suffered? அப்ப நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடுறோம்? So how could we say that we had a good fight? நாங்கள் செயல்படுகிற சீசனுக்கு உங்களுக்கு போராட்டம் வேணும். And a functional disciple will have a good fight. நாங்கள் இந்த போராட்டத்தின் முடிவில் என்னத்தை நாங்கள் சந்திக்க போறோம்? What are we going to receive at the end of the fight? எங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேணும், We need the heavenly. நித்திய வாழ்க்கை வேணும். We need eternal life. நாங்கள் மட்டும் நித்தியத்துக்கு போறதா இருக்கக்கூடாது. Not only it shouldn't be that only us who go to eternal life. மற்றவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு போறோம். We need to take other people with us. கடைசியாக நாங்கள் வெளிப்படுத்தல் 3:22 வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். Finally, we are going to read Revelation 3:21 and finish. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், And God says, நான் ஏங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட வீட்டிருக்கிறது போல, அவரோட உட்கார்ந்த போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். I will let everyone who wins the victory sit with me on my throne. It was the same with me. I won the victory and sat down with my Father on his throne. பாருங்க, அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். எப்படி ஜெயம் கொண்டிருக்கிறார்? ஒரு செயல்படும் சீசனாக இந்த பூமிக்கு வந்து அநேகரை ஆதாயப்படுத்தி எங்களை எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர் ஜெயம் கொண்டிருந்து பிதாவின் பலஸ் வளர்த்து இருக்கிறது போல நாங்களும் ஜெயம் கொண்டு அவரோட இருக்கும்படியாக அருள் செய்வேன் சொல்லுகிறார். He has achieved victory. How did he achieve victory? He came as a functional disciple, gave salvation to many people, and he is now seated on the throne with God. So he says similarly, I will make you victorious as well. அப்படியா இருந்தால் இந்த நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. There are so many fights and turbulences we have அது these days. மட்டுமல்ல, இன்றைக்கு எவ்வளவோ இந்த சுவிசேஷத்தின் ஊழியர்கள் நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு எவ்வளவோ போராட்டம் என்னென்றால் எந்த ஊழியத்தை பார்க்குறது, எந்த பிரசங்கத்தை கேட்குறது, எங்கே இன்றைக்கு எந்த தீர்க்கதரிசனத்தை கேட்குற தீர்க்கதரிசனங்கள் பொய்யல், அற்புதங்களில் பொய்யல், எங்கே பார்த்தாலும் ஒரு தவறான காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். So we see there are so many incorrect things that is happening, false prophesying and various other things happening. So we are confused as to what we need to believe. போராட்டம், தசோபாகம் கொடுக்கிறதா, காணிக்கை கொடுக்கிறதா, ஊழியம் செய்கிறதா, இதெல்லாம் போராட்டம். And even we have fights whether we give tithes and offerings, are we going to do ministry, etc. ஏன் இந்த போராட்டம்? Why do we have these fights? சரியான முறையில் நாங்கள் வேதத்தை நாங்களே கற்றுக்கொண்டோமா இருந்தால் இந்த போராட்டம் ஒன்றுமே வராது. If we learn the scriptures properly, then we will have none of these fights. அங்கே நாங்கள் பார்க்குறோம், இந்த 10 கன்னிகைகளும் தீவட்டியை நாங்கள் பார்க்குறோம். 5 பேர் அங்கே தீவட்டியை எண்ணெயம் வச்சிருந்தார்கள், மற்ற 5 பேர்கள் தீவட்டி இருந்தது ஆனால் எண்ணெய் இல்லை அவர்கிட்ட. And you know the story of the 10 virgins. 5 of them were prepared and 5 of them weren't. இந்த தீவட்டி வந்து எங்களுடைய பைபிள். And the Bible is the guidance to us. எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியானவர். And the oil is the Holy Spirit. அந்த ஆவியானவர்ட்ட வெளிச்சத்தில் நாங்கள் இந்த பைபிள் வேதத்தை வாசிப்போமா இருந்தால், And if we read the scriptures in the light of the Holy Spirit, அந்த எண்ணெயை ஊற்ற தீவட்டி இருந்து கொண்டே இருக்கும், வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். and the more oil the Holy Spirit we'll have more light through the நாங்கள் scriptures. எண்ணெயை ஊற்றுவதில்லை, தீவட்டியை மட்டும் வைத்திருக்கிறோம். We don't pour the oil, but we only have the burning thing. எப்படி நாங்கள் வெளிச்சத்தை காண முடியும்? So how could we see light then? அப்போ அந்த எண்ணெயை நாங்கள் ஊற்றுவோம், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஊற்றுவோம் ஆயிருந்தால் எங்கள் வேதத்துக்குள்ளாக அவர் எங்களுக்கு வெளிச்சம் தருவார். அந்த வெளிச்சத்தில் எங்களுக்கு எது சரி எது பிழை என்று தெரியும். So if we pour more oil, the Holy Spirit, the oil into through the scripture, then we know through that light what is good and what is bad. இன்றைக்கு சரியானது தெரியாதபடியாதனால தான் நாங்கள் எது சரி பிழைய எது சரின்னு தெரியாமல் இருக்கிறது. Because we don't know the truth, we don't know what is right or wrong. இன்னும் எங்கள்கிட்ட இருக்கிற தீவட்டிக்கு நாங்கள் எண்ணெயை ஊற்றுவோம். Then let us pour oil into the lamp that we have. தீவட்டி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. We have the lamp and the oil. ஆனால் வெளிச்சத்தை காண முடியாமல் இருக்கிறோம். But we cannot see the light yet. நாங்கள் வெளிச்சத்தை காணுவோம். Let us see the light. ஆவியானவர் உதவியுடன் Through the sweet help of the Holy Spirit. ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்வோமா இருந்தால், If you understand the எந்த போராட்டம் வந்தா என்ன, whatever the fights எந்த are, பிசாசு வந்து மனுஷனோட போராட்டம் வந்தா என்ன, whatever Satan or people bring, எங்களால் ஜெயித்து
போராட முடியும், ஓட முடியும். we could achieve victory and we could run for God. எனவே இந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு இடைப்பட்டிருக்கிறார். And Lord has interceded with each one of us. நாங்கள் என்ன செய்யணும் கர்த்தருக்காக, what we need to do for Christ. அடுத்த வருடத்தில் நாங்கள் செயல்படும் சீசனுடைய என்ன போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயம் கொண்டு நாங்கள் ஓடுகிறவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம் என்று யார் யாரெல்லாம் இதயங்களில் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், எங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவர் எங்களை விட்டு கொடுப்போம்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 10 அடி எங்களுக்காக எடுத்து வைத்து உங்களுக்கு உதவி செய்வார். So those who have thought in their heart that Lord, I want to do work for your ministry in the next year, those who have the desire, if you would want to commit to yourself to God, and if you take one step, He will take 10 steps towards you. நாங்கள் எங்களை கண்களை மூடி எங்களை தாழ்த்தி கர்த்தரிடம் ஒப்புக் கொடுப்போம். Shall we close our eyes and humble ourselves and commit ourselves to Jesus? பரிசுத்த ஆவியானவரே, O Holy Spirit, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. we give thanks for this day today. இந்த வார்த்தையோடு எங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. Thank you for interceding with us through this word. இந்த வருட முடிவில் நாங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அப்பா உங்களுக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும். Lord, whatever the decisions we take at the end of the year, be delightful in your presence. நீங்கள் எங்களுக்கு என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ என்பதை நாங்கள் உணர்ந்து புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து இந்த அடுத்த வருடத்துக்குள்ளே கடந்து போகும்பொழுது ஒரு செயல்படும் சீசன், என்ன போராட்டம் வந்தாலும் நாங்கள் செயல்படக்கூடிய பலத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you show us what your will is so that we could understand what your expectations are and move as a function and disciple next year so we could fight against any evils in the world. வந்து ஒரு தடவை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, I commit each one of them here into your holy hands. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் செயல்படும் சீசனாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you help us to act as a function and disciple the word that we heard today. ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க, ஆசீர்வாதிங்க. Lord, take hold of everyone and இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். In Jesus' mighty name we pray. ஆமென். Amen. ஆமென். கேட்கிறோம். We listen to the word. நாங்கள் தாமே அதன்படி நடக்க முயற்சிப்போம். Let us try and do according to those words. நாங்கள் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். Shall we all close our eyes and pray? ஆம் கர்த்தாவே, நீங்கள் பேசுகிற தேவன். Oh Lord, you are a speaking God. ஐயா, உமது வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டீர் கர்த்தாவே. Lord, you interceded with us through your words. அப்பா, உமது வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that your word do works in us, O Father. அப்பா, உமது வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட கிருபை செய்வீரா. Lord, give us the grace to function according to your word. எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. Lord, you love us, O அப்பா, Father. நாங்கள் ஒரு செயல்படும் சீஷனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to live as a function and disciple. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we commit each one of us. ஐயா, இந்த வாரத்திலே நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we commit every meetings that are happening this week into your holy hands. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளை, வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each child who's going to the school or everybody who's going to work, O Father. உமது பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that your hand of protection be with each one of us. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. May the grace of the Lord Jesus Christ, the love of the God, and the fellowship of the Holy Spirit be with us, you all the day of the life. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தவான் ஆண்டவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து நின்று நாங்கள் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று இருதயத்திலே மற்றும் சொல்லுவோம். Shall we all stand up and from the bottom of our hearts say the grace? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen.